என்ன சித்ரா, காலையிலேயே எதையோ நினைச்சு குழப்பிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ம், ஏதோ குட்டிப்பட்ட பூனை மாதிரி இங்க இருந்து அங்க இருந்து இங்கன்னு சுத்திக்கிட்டே இருக்க. என்ன விஷயம்? காலையில இருந்தே என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கு. உன் மனசுக்குள்ள எப்போதும் இந்த மாதிரி ஏதாவது ஓடிக்கிட்டே இருக்கும்ல? இந்த பார், அது எதுவா இருந்தாலும் இப்பவே இங்கே என்கிட்ட கேட்டு முடிச்சுக்கோ. வீட்டுல மத்தவங்க முன்னாடி ஏதோ பேசி சொதப்பிடாத. எனக்கு என்னமோ இந்த அமிர்தாவோட நடவடிக்கையை பார்க்கும்போது ரொம்ப சந்தேகமா இருக்குங்க. அவ ஒன்னும் சாதாரணமான பொண்ணு இல்லைங்க. ஏதோ மாஸ்டர் பிளானோட தான் அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள காலடி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். இத பத்தி நீங்க என்னங்க நினைக்கிறீங்க? ராத்திரி என்ன கிரைம் சினிமா பார்த்துட்டு தூங்குன? ம், இல்ல உன் மனசுல பெரிய சிஐடி டிடெக்டிவ்னு நினைப்பா? வேலையை பார்த்துக்கிட்டு போறியா? எனக்கே 1008 வேலை இருக்கு. என்னங்க எங்க போறீங்க? நில்லுங்க. உங்களுக்கு எப்பவும் நான் என்ன சொன்னாலும் அலட்சியம் தான். கொஞ்சமாவது நான் சொல்றதை கேக்குறீங்களா? ஆரம்பத்துல எல்லாம் அமிர்தானா அர்ஜுனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ல. எப்ப பார்த்தாலும் அவ பின்னாடியே தான் சுத்திக்கிட்டு இருப்பான். அந்த நேரத்துல எல்லாம் அமிர்தாவுக்கு அர்ஜுன்னாலே சுத்தமா பிடிக்காது. அவனை இஷ்டத்துக்கும் திட்டினா, அவமானப்படுத்தினா. அவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் கடைசியில அர்ஜுனுக்கும் மயூரிக்கும் நிச்சயதார்த்தம் நடந்தது. அப்பவும் அமிர்தா சும்மாதான் இருந்தா. அதுக்கப்புறம் அர்ஜுனுக்கு குறிச்ச கல்யாண தேதி நெருங்க நெருங்க அமிர்தா திடீர்னு மனசு மாறி நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், இவனை தான் நான் லவ் பண்றேன்னு சொன்னான். மயூரிக்கும் அர்ஜுனுக்கும் நடக்க வேண்டிய கல்யாணத்தை நிறுத்தி இவ அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இப்படி எல்லாம் அவ எதுக்காக பண்ணா? நடக்கிறதையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே கொஞ்சம் வித்தியாசமா தெரியலையா? சித்ரா, இதெல்லாம் பழைய விஷயம். இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு? இங்க பாருங்க, விஷயம் அதோட முடிஞ்சிருந்தா நானும் விட்டுருப்பேன். அவ்வளோலாம் அர்ஜுன் மேல ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனா இப்ப ஏன் அர்ஜுனை விலக்கி வச்சிருக்கா? ஆசைப்பட்டவன் கிடைச்சிட்டான்னு சந்தோஷமா வாழலாம்ல. ஏன் இப்படி ரெட்ட மனசுக்காரியா இருக்கா? இதுல இருந்தே உங்களுக்கு தெரியல? அவ மனசுக்குள்ள வேற எதையோ வச்சுக்கிட்டு தான் உள்ள வந்திருக்கா. கல்யாணமாகி இத்தனை நாள் ஆகுது. அர்ஜுன் மாதிரி ஒரு புருஷனை விலக்கி வச்சிருக்கானா யாருக்கும் சந்தேகம் வராதா? இதெல்லாம் யோசிக்கும் போது உங்களுக்கு எதுவுமே தோணலையாங்க? ஆமா சித்ரா, நீ இவ்வளவு சொல்லும்போது எனக்கும் ஏதோ தோணுது. அதுதாங்க சொல்றேன். சரி, உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்க. உனக்கு மூளை சரியில்லை. உன்னை ஒரு நல்ல மனநல டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் செக் பண்ணணும்னு தோணுது. ஏங்க சித்ரா, வீட்டுல ஏற்கனவே 1008 டென்ஷன் இருக்கு. நீ புதுசா ஒண்ணு ஆரம்பிக்காத. பிளீஸ், நீ கொஞ்சம் அமைதியா இருந்தீனா அது பெரிய உதவியா இருக்கும்.